பிரைஸ் த லார்ட். மிஷனரி ஊழியத்தில் என்னுடைய பங்கு என்ன? வாட் இஸ் மை ரோல் இன் மிஷனரி மினிஸ்ட்ரீஸ்? ஸோ வி ஆர் கோயிங் டு see based on a book of Matthew chapter 28 verse 19 and 20. தேவனுடைய பிரதான கட்டளையாக த கிரேட் கமிஷன் அப்படின்னு சொல்லுவார்கள். ஸோ மத்தேயு 28:19-20 அதில் நாம் பார்க்க முடிகிறது அவருடைய பிரதான கட்டளைகளை குறித்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், த கிரேட் கமிஷன். ஸோ அந்த கிரேட் கமிஷனை இப்படியாகவும் நாம் சொல்ல முடியும், அது தேவனுடைய இதய துடிப்பு, இட்ஸ் அ ஹார்ட் பீட் ஆஃப் காட் அப்படின்னு பார்க்கல, த கிரேட் கமிஷன் என்று சொல்லப்படுகிறது. அதன் கீழே இந்த மிஷனரி ஊழியத்தில் என்னுடைய பங்கு என்ன? நான் ஒரு விசுவாசியாக இருக்கலாம், இல்லாவிட்டால் தாகம் உள்ளவனாக இருக்கலாம். நான் அறியப்படாத மக்கள் மத்தியில் போய் ஊழியம் பண்ண வேண்டும் என்ற வாஞ்சை எனக்குள்ள இருக்கிறது. ஆனால் எப்படி பண்ணணும், என்னுடைய ரோல் என்ன, என்னுடைய பங்கு என்ன, வாட் இஸ் மை கமிட்மெண்ட் என்ற காரியம் தெளிவாக இல்லாத போது அது பர்டிகுலராக தேவன் உங்களோடு இந்த நாளில் பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதில் நான் பார்க்க முடிகிறது, நான் ஒவ்வொரு காரியமாக சொல்ல விரும்புகிறேன். முதல் காரியம் நம்ம என்னன்னா, கோ, நீங்கள் போங்கள் அப்படி ஆண்டவரே சொல்லுகிறார். நீங்கள் போய், அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது, ஆகையால் நீங்கள் போய் சகல ஜனங்களையும் சீஷராக்குங்கள். நீங்கள் போய், போகாவிடில் எப்படி தேவனுடைய சுவிசேஷத்தை கேட்க முடியும்? அதனாலதான் நான் பார்க்க முடிகிறது, தேவனுடைய இதய துடிப்பு நாட் ஓன்லி இந்த நியூ டெஸ்டிமெண்ட், பழைய ஏற்பாட்டிலையும் நான் பார்க்கலாம். ஆதியாம் புத்தகம் 12வது அதிகாரம் 1-2 பார்க்கலாம். ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்த நோக்கம், அவனை அனுப்பினார் என்று பார்க்கிறோம். நாம் போக வேண்டும். போகாத போது தேவனுடைய சுவிசேஷம் அங்கு செல்லாது, போய் செல்லாது. ஸோ ஆண்டவர் போக சொல்லுகிறார். நம்ம தேவன் உங்களை அழைத்திருக்கும் போது யூ ஹேவ் டு பி ரெடி. நீங்கள் போவதற்கு ரெடியாக இருக்க வேண்டும். அநேக மிஷனரிகளை நான் பார்க்க முடிகிறது, அவர்கள் தன்னுடைய சொந்த குடும்பத்தை, தன்னுடைய சொந்த ஊரை, சொந்த ஜனங்களை, அநேக காரியங்களை விட்டு அவர்கள் தேவன் அனுப்பின இடத்திற்கு போய் விலைக்கரையமாக தன்னுடைய நேரங்களையும் தன்னுடைய காரியங்களையும் செலவழித்தார்கள் என்று பார்க்கிறோம். அதனால தேவன் அழைக்கும் போது நிறைய நேரங்களில் நம்மளுக்கு வாய்ப்பு சரியாக இருக்காது. ஆனால் தேவன் அந்த நேரத்தில் அழைப்பார். அந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்லுவார், நீ போ என்று சொல்லுவார். ஸோ போகும்போது தான் ஆண்டவர் காரியங்களை செய்ய முடியும். நிறைய நேரங்களில் சில பேர் இப்படியாக விசுவாசிப்பார்கள், எனக்கு முழு பிக்சரும் தெரிய வேண்டும், நான் எங்கே போகணும், அந்த இடத்துல எப்படி இருக்கணும், என்னென்ன வசதிகள் இருக்கு, அப்படி என்ற ஒரு பெரிய ஒரு படம் எனக்கு இருக்கணும் அப்படின்னு யோசிப்பார்கள். ஆனால் ஆண்டவர் அப்படி நடத்த மாட்டார். நிறைய நேரங்களில் நான் போன பிறகு அங்கே இருக்கிற கலாச்சாரங்கள், அங்கே இருக்கிற மக்களுடைய காரியங்கள், நீங்க வட இந்தியாலாம் பார்த்துக்கிட்டா அநேக இடங்கள்ல அந்த கலாச்சாரம் மாறுபடும், மொழி அது டோட்டலா மாறுபடும், அது காலநிலை மொத்தமாக மாறுபடும். ஸோ அந்த சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல போன இடத்துல தேவன் நம்மளோடு பேசுவார். போன இடத்துல தேவன் அங்கு வழி நடத்துகிற விதங்கள் வித்தியாசமாக இருக்கும். அதனால முதலாவதாக த கிரேட் கமிட்மெண்ட், போவதற்கான வாய்ப்புகள், போவதற்கு ஆண்டவர் நம்ம ஏவுகிறார் என்றால் போவதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும், முதல் காரியம். இரண்டாவது, பிரீச். ஸோ சுவிசேஷம் அறிவியுங்கள் என்று சொல்லுகிறார். ஸோ பிரீச் பண்ணணும் என்று ஆண்டவர் தெளிவாக கட்டளையிட்டு இருக்கிறார். என்னன்னா, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் 2 தீமோத்தேயு 4:2 நாம் பார்க்கிறோம். இப்படியாக சொல்லுகிறார் பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார், வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காட்டாலும் நீ சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். யூ ஹேவ் டு பிரீச். அந்த பிரீச்சை நம்ம 2 விதத்துல எடுத்துக்கலாம். நிறைய நேரங்கள்ல நம்ம எதிர்பார்க்கிற விதத்துல ஒரு பெரிய லெவல் கூட்டத்து மத்தியில நாம் போய் ஊழியம் பண்ண முடியாது. ஏனென்றால் அறிவிக்கப்படாத மக்கள் மத்தியில போகும்போது பிரீச் இல்லாட்டி ஷேர் என்று சொல்ல முடியும். ஏனென்றால் இயேசு பிரீச்சும் பண்ணாரு பெரிய கூட்டத்திற்கு மத்தியில. அது மட்டுமல்ல, அவர் ஷேர் அப்படின்னும் போது அது எதை குறிக்கிறது என்றால், ஒரு சில நபர்கள் நான் பார்க்கிறோம். சமாரிய ஸ்திரீ, அந்த யோவான் புத்தகம் 4வது அதிகாரத்துல அவர் ஒரு ஸ்திரீ, அந்த ஸ்திரீ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வரணும், அவள் மூலம் அவளுடைய கிராமம் சந்திக்கப்பட வேண்டும் என்ற தேவனுடைய பெரிய திட்டத்தை அந்த இடத்துல பார்க்கிறோம். ஸோ த செகண்ட் இஸ் அ ப்ரீச்சிங் அண்ட் தேர்ட் இஸ் அ ஷேரிங். நம்ம ஷேர் பண்ண வேண்டும், ஆண்டவர் அதை விரும்புகிறார்.
ஸோ அப்படிப்பட்ட வாய்ப்புகள் இருக்கும்போது அதுவும் பெரிய ஒரு ஊழியம் தான். அதுவும் என்னுடைய ரோல். அதுவும் தேவன் மிஷனரி மினிஸ்ட்ரியில வைத்திருக்கிற ஒரு பெரிய ரோல் என்று சொல்லலாம். தனி நபர்களை சந்தித்து அவர்களை தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வந்து அவர்கள் மூலம் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவது. ஸோ ஆண்டவர் அப்படிப்பட்ட ஊழியங்களை அநேக இடங்கள்ல செய்து கொண்டு இருக்கிறார், அநேகரை வைத்து. ஸோ நான்காவது நாம் பார்க்க முடிகிறது அனுப்புங்கள். ஸோ யூ ஆர் டு சென்ட். எப்படி பிதாவானவர் என்னை அனுப்பினாரோ அதே போல உங்களை அனுப்புகிறேன் என்று யோவான் புத்தகம் 20:21 இயேசு தன்னுடைய சீசர்களை அனுப்பினார். அவர் 3 வருடம் அவர்களை நல்ல ஒரு சீசர்களாக உருவாக்கினார். உருவாக்கும் போது அவர்களுக்கு ஒரு பயிற்சி கொடுக்கிறார். என்னன்னா அனுப்புகிறார். சில நேரங்கள்ல சில பேர் சின்ன வயசுலயே நான் மிஷினரியா போகணும் அப்படின்னு ஒப்பு கொடுத்திருப்பாங்க. ஆனா போக முடியாத ஒரு சூழ்நிலை, குடும்பத்தின் நிமித்தம், சூழ்நிலைகள் நிமித்தம். ஆனால் அவர்கள் ஒன்று காரியம் என்ன செய்யலாம்னா, எத்தனை பேர் போக வாஞ்சியாக இருக்கிறார்களோ அவர்களை அனுப்ப வேண்டும். ஸோ ஒரு போதகராக கூட இருக்கலாம், சபையில் இருக்கிற போதகர்கள் கூட அனுப்புவவர்களாக மாற வேண்டும். ஆண்டவர் விரும்புகிறார். அது கூட உங்கள் ரோலாக கூட இருக்கலாம். அந்த ரோல்ல ஆண்டவர் உங்களை பயன்படுத்தலாம். அநேகர் அப்படிப்பட்ட ரோல்ல நான் 2004 மிஷனரியாக ஒப்பு கொடுத்து பீகார் போலாம் அப்படின்னு இருக்கும்போது மிஷனரிகள் மூலம் நான் வரல. ஆனால் என்னை அனுப்பினது அங்கு நல்ல வேலை பார்த்து தேவனுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற வாஞ்சியோடு இருந்த சகோதரர்கள் என்னை அனுப்பினார்கள், என்னை உற்சாகப்படுத்தினார்கள். எனக்கு தேவையான காரியங்களை எல்லாம் கொடுத்து, ட்ரெயின் டிக்கெட் எடுத்து கொடுத்து, சில காரியங்கள்லாம் எடுத்து கொடுத்து, நீங்க போங்க அப்படின்ட்டு என்னை பீகாருக்கு அனுப்பினார்கள். அது போல ஸோ ஆண்டவர் அனுப்புங்கள். அந்த ரோல் என்னுடைய ரோலாக கூட இருக்கலாம். அந்த ரோல்ல நான் ஃபிட்டானா ஆண்டவருடைய ராஜ்யத்துல நான் பெரிய காரியங்களை செய்யலாம் என்று அர்ப்பணிப்பவர்கள் அநேகர் தேவைப்படுகிறார்கள். அடுத்து நான் பார்க்க முடிகிறது மத்தேயு 9:38 ஆண்டவர் சொல்லுகிறார், அறுவடை மிகுதி, அதனால அறுவடை வேண்டிக் கொள்ளுங்கள், அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். ஜெபிக்கிற ஒரு கூட்டம், ஜெபிக்கிற ஒரு கூட்டம் அவருடைய ராஜ்யத்திற்கு தேவைப்படுகிறது. அநேகர் போக முடியாது, அங்க போய் ப்ரீச் பண்ண முடியாது, அங்க போய் ஷேர் பண்ண முடியாது. ஆனா ஒரு காரியம் நாம பண்ண முடியும், அனுப்ப கூட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கலாம். ஆனா என்ன பண்ணலாம்னா ஜெபிக்கலாம். ஜெபிக்கலாம், தேவனே இன்னும் அந்த பர்டிகுலர் ஸ்டேட், அந்த பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட், ஆண்டவரே இன்னும் அந்த இடங்கள்ல சுவிசேஷம் அறிவிக்கப்படலை, அங்கு மக்கள் போல இன்னும் அநேக கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். அதனால தேவனே நீங்க அனுப்புங்க அப்படி என்று பரிந்து பேசுகிற ஒரு ஜெப வீராங்கனைக்காக நம்ம கனெக்ட் ஆகலாம். ஆண்டவரே அது என்னுடைய பங்காக இருக்கலாம், அது என்னுடைய ரோலாக இருக்கலாம். சபையில் இருக்கிற விசுவாசிகள், ஊழியத்தில் இருக்கிறவங்க, நான் போல ஆண்டவரே, நான் என்னால் அனுப்ப முடியல ஆண்டவரே, பட் ஐ அரேஞ்ச் த ப்ரேயர் மீட்டிங்ஸ், ஐ அரேஞ்ச், இப்போ ஐ கெட் அ சான்ஸ் டு ப்ரே ஃபார் அ மிஷனரிஸ். மிஷனரிக்காக ஜெபிக்கிறவர்களாக நீங்க இருக்கலாம். நீங்க ஜெபிக்க 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 ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை எதிர்பார்க்கிறார். அநேக மிஷனரி ஸ்தலங்கள்ல ஆண்டவர் வல்லமையுள்ள காரியங்களை செய்வதற்கு காரணம் என்னன்னா, அவர்களுக்காக பின்னாடி இருந்து ஜெபிக்கிற ஒரு கூட்டம் உண்டு. வேதத்திலே நாம் வாசிக்க முடிகிறது. பேதுரு ஜெயிலில் இருக்கும்போது அவருக்காக சபைகள் இணைந்து ஜெபித்தார்கள் என்று பார்க்கிறோம். பரிந்து பேசுகிற ஜெப வீராங்கனையாக அந்த ரோல்ல கனெக்ட் ஆகலாம். அடுத்து நாம் பார்க்கலாம், 6வது கொடுங்கள். ஸோ கிவ், அது ஒரு ரோலாக இருக்கலாம். ஸோ எல்லாராலையும் கொடுக்க முடியாது. அதனால வசனத்துல போடப்பட்டிருக்கிறது 2 கொரிந்தியர் 9:7 ஒவ்வொருவனும் தன் இருதயத்தில் தீர்மானத்தின்படி கொடுக்க வேண்டும். என்னால கொடுக்காவிட்டால் மிஷனரி ஊழியம். மிஷனரி ஊழியம்னா என்ன அப்படின்னா, இட்ஸ் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனை சந்திக்கிறோம். அந்த இடத்துல அநேக தேவைகள் உண்டு. அநேக மிஷனரிகள் அநேக தேவைகள்ல இருப்பாங்க. அந்த தேவைகளை சந்திப்பதற்காக இது என்னுடைய பங்காக இருக்கலாம். அநேகர் அதுல கனெக்ட் ஆகி கொடுப்பவர்களாக அநேகர் செயல்படுகிறார்கள். இன்னும் கொடுக்காதவர்கள் அது கொடுக்க வேண்டும். சில நேரங்கள்ல பாஸ்டர் நான் எப்படி கொடுப்பது என்று, ஆனால் அதுல ஒரு டிசிப்ளினை மெயின்டைன் பண்ண. என்ன டிசிப்ளின்னா, என்னுடைய சபை போதகர் மூலம் உங்களுடைய பாரத்தை நீங்க மிஷனரி கொடுக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு மேலாக வைத்திருக்கிற தலைவர்கள், அவர்கள் உங்களுடைய சபை போதகராக இருக்கலாம். அவர்கிட்ட உங்களுடைய பேர்டனை நீங்க ஷேர் பண்ணி, பாஸ்டர் இந்த மாதிரி நான் மிஷனரி ஊழியத்திற்கு கொடுக்கணும்னு விரும்புகிறேன்,
அப்படின்னு சொல்லி அவர்கள் மூலம் நீங்க கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நிறைய நேரங்கள்ல ஆண்டவர் அப்படிப்பட்ட நபர்களை எழுப்ப விரும்புகிறார். ஏனென்றால் கடைசி நாட்களாக இருப்பதனால ஊழியங்கள், அதாவது சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இடங்கள் அநேகமாக இருக்கிறது. அநேக இடங்கள்ல சுவிசேஷம் கொண்டு செல்வதற்கான தேவைகள் பின்புலன்களாக காணப்படுகிறது. அதனால அந்த தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு கொடுப்பவர்களாக மாற வேண்டும். ஒவ்வொரு சபையும் மிஷனரிகளை தாங்குகிற சபையாக மாற வேண்டும். ஒவ்வொரு சபையும் மிஷனரிகளுக்கு உதவுகிற சபையாக இருக்க வேண்டும். அப்போதுதான் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும். ஆண்டவர் அதை விரும்புகிறார். இப்போ ஒரு பர்டிகுலரா ஒரு மிஷனரிய நீங்க சப்போர்ட் பண்ணா யூ ஹேவ் டு டிராவல் வித் தம். அட்லீஸ்ட் ஒரு 3 years அவங்களோட டிராவல் பண்ணி அந்த மிஷனரிக்காக கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அநேக கஷ்டத்தின் மத்தியில ஊழியம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். சைக்கிள்ல போய் ஊழியம் பண்ணுகிறவர்கள் இருக்கிறார்கள், பைக்ல போகிறவர்கள் இருக்கிறார்கள். அநேக சபைகளை, வீட்டு சபைகளை பார்க்க முடியும். அந்த இடத்துல உட்கார்ந்து ஆராதிப்பதற்கான இடம் இல்லாத ஒரு சூழ்நிலை பனிகாலங்கள்ல பார்க்கலாம். வட இந்தியாவில் பயங்கர கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருக்கும். அதை விட வெயில் காலத்துல உட்கார முடியாது. அந்த இடத்துல ஃபேன் வைத்தா கூட அந்த ஃபேன் கீழே உட்கார முடியாது. அந்த அளவிற்கு வெப்பம் அதிகமாக இருக்கும். கூலர் என்று சொல்வார்கள். அந்த கூலர் இல்லாத சபைகள் அநேகம் உண்டு. ஸோ அப்படிப்பட்ட தேவைகள் நிறைய உண்டு. நிறைய ஊழியக்காரர்கள் இன்னும் சைக்கிளே இல்லாமல் நடந்து போய் ஊழியம் பண்ணுகிறவர்கள் அநேகர் உண்டு. இன்னும் பல வருடங்கள் ஆகி இடம் வாங்க முடியாமல், சபை கட்ட முடியாமல், ஆரம்பித்த சபைகளை முடிக்க முடியாமல், தன்னுடைய பிள்ளைகளை நல்ல படிப்பு கொடுக்க முடியாமல், அநேக தேவைகள்ல அநேக மிஷனரிகள் உண்டு. ஸோ அவர்களுக்கு கொடுப்பவர்களாக மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஸோ அடுத்து 7வது மொபிலைசர். இது ஒரு முக்கியமான ஒரு ரோல். என்னன்னா ஊக்கப்படுத்துகிறவர்கள். ஸோ டு மொபிலைஸ், நல்ல காரியங்களை செய்வதற்காக ஒருவரை உற்சாகப்படுத்துறது பைபிள்ல நாம் பார்க்க முடிகிறது. அப்போஸ்தலர் புத்தகம் 11வது அதிகாரம் 22 26 வரை படித்தோம் என்றால் பர்னபாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. பர்னபா அவர் உற்சாகப்படுத்துகிற ஒரு மிஷனரியாக இருந்தார். அவருடைய ரோலே அப்படியாகத்தான் இருந்திருக்கிறது. அவர் பவுலை உற்சாகப்படுத்தி ஊழியத்திற்கு அழைத்து வந்தவராக இருக்கிறார். அது போல அநேகரை உற்சாகப்படுத்தினார். அதனால டு பி அ மொபிலைசர், நிறைய நேரங்களில் போக முடியாது, ப்ரீச் பண்ண முடியாது, நிறைய நேரம் கொடுக்க முடியாது. ஆண்டவரே, என்னுடைய ரோல் இதாக கூட இருக்கலாம். ஐ வாண்ட் டு பி அ மொபிலைசர். ஊக்கப்படுத்துகிறவர்களாக இருக்கணும் ஆண்டவர் விரும்புகிறார். அடுத்து 8வதாக அட்வொகேட். அவர்களுக்காக பரிந்து பேசுகிறவர்களாக. ஏனென்றால் வசனத்துல நான் போடப்படுகிறது, அநேக மிஷனரிகளுக்காக நின்று பேசுகிறவர்கள் அல்ல. ஒரு உதாரணத்துக்காக நமக்கு தெரிந்த ஒரு நபர் ஓல்ட் டெஸ்டிமெண்ட்ல எஸ்தரை குறித்து நாம் பார்க்கலாம். எஸ்தர் தன்னுடைய ஜனங்களுக்காக she was an intercessor, prayer warrior, at the same time அவர் வழக்காடுகிறவர்களாக, நியாயத்தை கொண்டு செல்லுகிறவர்களாக அநேக மிஷனரிகள் மறைந்து ஊழியம் பண்ணுகிறார்கள். பார்க்கலாம், வட இந்தியாவில் அநேக ஊழியர்கள் கஷ்டத்தின் மத்தியில, வேதனையின் மத்தியில, அநேகருக்கு ஜெபம் தேவைப்படுகிறது, அநேகருக்கு தேவைகள் உண்டு, அநேகரை விசாரிப்பவர்கள் இல்லை. சோ ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? அவர்களுக்காக நிற்பவர்கள், ஜெபத்துல மட்டுமல்ல, அவர்களுக்காக பேசுகிறவர்கள், நியாயத்தை வாங்கி கொடுப்பவர்கள், அவர்களுடைய தேவைகளை சந்திப்பதற்கு ஐ வாண்ட் டு பி அ அட்வொகேட். அந்த வேர்டை நம்ம அப்படியாக யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த ரோல். ஸோ அடுத்து நான் பார்க்க முடிகிறது வரவேற்பவர்கள். வெல்கம். இயேசு கிறிஸ்து எப்படி ஒரு பாவியை ஏற்றுக்கொண்டாரோ அதே போல வரவேற்பவர்களாக இருக்க வேண்டும். ஊழியத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா, வட இந்தியாவில் ஊழியம் பண்ணோம்னா முதலாவது குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, அவர்களை நேசிக்க வேண்டும், அவர்கள் மேல அன்பு கூற வேண்டும், அவர்களை வெல்கம் பண்ணணும். அந்த பதத்தை, இந்த ரோலை வித்தியாசமாக கூட நம்ம சொல்ல முடியும். என்னன்னா அப்படின்னா, இப்ப மிஷனரிஸ் நிறைய இருக்கிறாங்க. சில நேரங்களில் சவுத்துல வர்றாங்கன்னா அவர்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அவர்களை நீங்க அழைக்கலாம். நீங்க போதகர்களாக இருந்தா உங்க சபையில் அவர்களை அழைத்து அவர்களுக்கு பிரசங்கத்தை கொடுக்கலாம். அவர்களுக்கு பின்னாடி இருந்து அவர்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கலாம். அநேக நேரங்கள்ல புறக்கணிக்கப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள் மிஷனரிகள். நிறைய இடங்கள்ல மிஷனரிகள் சொல்ற காரியத்தை தான் நான் ஷேர் பண்றேன். சில இடங்கள்ல they never respect.
அவர்களை வெல்கம் பண்றது இல்லை, அவர்களை பராமரிப்பதற்காகவோ. அவர்கள் வந்து they don't want to stay with you that. அவங்க வந்து ஒரு 10 நாள் வந்து ஸ்டே பண்றது இல்லை. அவங்க வந்து விடுமுறைக்காகவோ மற்ற காரியங்களுக்காகவோ வரும்போது அவங்கள வெல்கம் பண்ண ஒரு 2 நாள் அவர்களுக்கு அவர்களை அன்பு செலுத்தி அவர்களோடு ஒரு ஃபெல்லோஷிப், அவர்களுக்காக நேரத்தை செலவழிக்க, அது ஒரு ஊழியம். ஆண்டவர் அதை விரும்புகிறார். அப்படிப்பட்ட நபர்கள் எழும்ப வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஸோ மிஷனரி மினிஸ்ட்ரியில இட்ஸ் நாட் ஒன்லி ப்ரீச்சிங். நிறைய நேரங்களில் நம்ம அப்படியாக யோசித்து விடக்கூடாது. ஒன்லி ப்ரீச்சிங். ஸோ தீஸ் ஆர் த ரோல்ஸ் இஸ் தர். If someone you ask, is there more role? Is there more role? Yes. So these are the important role. இதெல்லாம் முக்கியமான ஒரு ரோல். இந்த ரோல்ல நம்ம கனெக்ட் ஆகி இந்த மிஷனரி ஊழியத்துல, ஆண்டவரே என்னுடைய பங்கு, சில நேரங்களில் நான் போகணும், நான் போறேன் ஆண்டவரே, இல்லாட்டி நான் போக முடியல அப்படின்னா, ஆண்டவரே whenever I get a chance, Lord, ஆண்டவரே அனுப்புகிறேன் ஆண்டவரே, இல்லாட்டி நான் ப்ரீச் பண்றேன் ஆண்டவரே. இல்லாட்டி நிறைய பேர் வந்து எக்ஸ்போசருக்காக வருவார்கள். எக்ஸ்போசர்னா எப்படின்னா, ஒரு 10 நாள் வருடத்துல 2 தடவை இல்லாட்டி 3 தடவை அப்படியாக மிஷனரி ஸ்தலத்திற்கு வந்து மிஷனரிகளோடு இருந்து அவருடைய வாழ்க்கை முறை, அவருடைய காரியங்களை தெரிந்து கொண்டு அவர்களுக்காக ஜெபிக்க, அவர்களுக்காக பின்னாடி இருந்து இந்த மாதிரி ரோல்ஸ்ல ஒர்க் பண்ணுவதற்கு, சில நேரங்கள்ல எக்ஸ்போசருக்காக வருகிறவர்கள் கூட அந்த இடத்துல தேவனுடைய சத்தத்தை கேட்டு அந்த இடத்துல மிஷனரியாக தன்னை ஒப்பு கொடுத்தவர்கள் அநேகரை சொல்ல முடியும், அநேகரை சொல்ல முடியும். அப்படியாகத்தான் தேவன் வழி நடத்துவார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ரோல்ல நம்ம கனெக்ட் ஆக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஏனென்றால் தேவன் ரொம்ப விரும்புகிறது நம்ம மக்களை தேவன் விரும்புகிறார். அதனாலதான் அவருடைய சொந்த குமாரனை அனுப்பினார். அதோடு மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து தன்னுடைய 12 சீசர்களை ஒரு சீசன் ஆகிய தோமாவை ஆண்டவர் வந்து நம்ம தமிழ்நாட்டிற்கு அனுப்பினார். தேவன் கேரளாவுக்கு அனுப்பி தமிழ்நாட்டில் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார் என்று நாம் பார்க்க முடிகிறது. அந்த ரத்தம் இன்னும் பேசுகிறது என்று நாம் பார்க்க முடியும். அதனாலதான் நிறைய மிஷனரிகள் எழும்பினார்கள். ஆனால் அந்த மிஷனரி தாகம் இப்போது உள்ள காலத்துல குறைந்து கொண்டதாக இருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான ரோல்ல விசுவாசிகள், ஊழியர்கள் இணைய வேண்டும், இணைந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இப்படிப்பட்ட மிஷனரி ரோல்ல வாட் இஸ் மை ரோல், ஆண்டவரே எனக்கு நீங்க என்ன வைத்திருக்கிறீர்கள் என்று நீங்க ஜெபித்து பாருங்க. கட்டாயம் தேவன் உங்களோடு பேசுவார். நான் விசுவாசிக்கிறேன், மிஷனரி ஊழியத்துல தேவன் கட்டாயம் உங்களை பயன்படுத்துவார். அநேகர் மிஷனரிக்காக ஜெபித்தவர்கள், பல வருடங்கள் ஜெபித்தவர்கள், ஒரு முறை கூட வட இந்தியாவிற்கு வரவில்லை. ஆனால் மிஷனரிக்காக பல வருடங்கள் ஜெபித்தவர்கள் உண்டு, பல வருடங்கள் உதவி செய்தவர்கள் உண்டு. ஏனென்றால் அவர்களும் ஒரு அங்கமாக தேவனுடைய ராஜ்யத்துல, இந்த மிஷனரி ஊழியத்துல வேலை செய்கிறவர்கள், பங்காளிகளாக அநேக காரியங்களை செய்தவர்கள், செய்து கொண்டிருக்கிறவர்களும் இருக்கிறார்கள். அதனால இப்படிப்பட்ட கனெக்டிங்ல, இப்படிப்பட்ட ஒரு கிங்டம் மைண்ட் செட்ல நம்ம இணைய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த செய்தி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த செய்தியை நீங்கள் முடிந்தால் உங்கள் சபையில கூட நீங்கள் வந்து இந்த செய்தியை காட்ட முடியும். தீஸ் ஆர் த கமிட்மெண்ட், தீஸ் ஆர் த ரூல்ஸ். அப்படியாக ஒரு பாரத்தை தேவன் உங்களுக்குள்ள எழுப்ப வேண்டும் என்ற வாஞ்சை எனக்குள்ள இருக்கிறது. கர்த்தர் இந்த வசனத்தின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.